அரசியல் கட்சி தொண்டர்களுக்கான தலைவர்னு அவர் ஆயிட்டார். இனி அவர் தலைவர் விஜய்னு கூப்பிடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. மக்களுக்கு தலைவனாகக்கூடிய மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12 எங்க? ஜாதி மத அரசியல் பிளவு உண்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றார். அதே மாதிரி ஊழலற்ற அரசியல் அப்படின்றாரு. இதை தான் ரஜினிகாந்த் அவர்கள் 2017 கட்சி ஆரம்பிக்கும் போதும் அவருடைய சோழன் திங்கிறியா இல்லை பியல் திங்கிற பேப்புண்டமாவனே இந்த பொழப்புக்கு 4 பேர் கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய் படிப்புன்றது அந்த சினிமா சம்பந்த படிப்பு தான். அரசியல் படிச்சிருக்காரா? மேலை நாட்டில் போய் மேற்படிப்பு ஏதாவது படிச்சிருக்காரா? சட்டம் படிச்சிருக்காரா? ஏதாவது படிச்சிருக்காரா? அதாவது எங்களை ஆளக்கூடிய படிப்பு ஏதாவது இருக்கா? இல்லை. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேச. ஆரம்பமே கோடனா இருக்கு சார். தமிழக வெற்றினா என்னது? தமிழகம் எதிரியாவது வெற்றிங்கணும்ல. என்ன தமிழக வெற்றினா என்ன வெற்றி? சார் தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு அது வெற்றி பெற வைக்கிற முன்னேற்றம். நீங்க புதுவா இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. படிக்காத மாதிரிலாம் 60 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு ட்ரெண்ட் வேற. எம்ஜிஆர் காமராஜர் படிச்சாரான்னு ஒரு கேள்வியில கொண்டு போய் நிறுத்துவீங்க. காமராஜர் கூட எத்தனை பேர் படிச்சான்? அவரு படிக்கல சார். அவரு கூட எத்தனை பேர் படிச்சு? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. உருவாக்கணும் எங்கேயோ சொன்ன மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதுசு இல்லை சார். இங்கே எதுவுமே இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இது அடிச்ச பெயிண்டே மறுபடியும் எடுத்து செவுத்துல அடிக்கிறது. எல்லாம் ஏற்கனவே அடிச்சு வச்சு இருக்கிற செவுத்து. நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது கொப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. திராவிடம் அப்படின்ற ஒரு கொள்கை, தேசியம்ன்ற ஒரு கொள்கை மட்டும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. தமிழ் அப்படின்ற தமிழ் தேசியம் பேசக்கூடிய கொள்கை ஏற்கனவே இருந்திருக்கு. இது எதுவுமே இல்லாம ஆன்மீக அரசியல் ஒன்று புதுசாவது கொண்டு வந்தார்ல. நடந்துச்சு, நடக்கல. கடவுள் வேண்டான்ட்டான். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். நீங்க நாங்களாம் தெருவில் நிற்கிறோம். அதெல்லாம் ரைட்டு, சந்தோஷப்படுங்க. ஆனால் நடந்துச்சு, அது புதுசாக கொண்டு வந்தாரா இல்லையா? விஜய் நம்ம எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒன்று கொண்டு வர மாட்டார். அவர்கிட்ட நாங்கள் அவருடைய கொள்கையை கேட்டு இல்லை. என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. இல்லை நீங்க அடிச்சிருக்காரு. சீமான் பேரை உச்சரிக்கிறதுக்கு, ரஜினிகாந்த் உச்சரிக்கிறதுக்குலாம் சீமானுக்கு தகுதியே கிடையாது. அதனால உச்சரிச்சிருக்காரு. அதுதான் ரஜினிகாந்த் அவர்கள். அதனால சும்மா அவரை ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல.